சரி ஓகே. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் we are going to start it. ஓகேவா? ஸோ டாப் டு பாட்டம் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். திஸ் இஸ் அ டைம் லைன் we are going to follow. சரியா? ஓகே. சரி ஓகே. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன ஜென்ரலாக என்ன தெரியும் அந்த மாதிரி தான், அவ்வளோதான். ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் அ ரிஜிட் பாடி அண்டர் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். கரெக்டாக? ரிஜிட் பாடின்னு தெரியுதுலா, ஒரு பாடி வந்து டிஃபர்மேஷன் ரொம்ப மைன்யூட் அண்ட் ஆர் நெக்லிஜிபிள் ஆர் இட் கேன் பி நெக்லெக்டட் அப்படி இருந்ததுன்னா அதை வந்து ரிஜிட் பாடின்னு சொல்லுவான். சரியா? அந்த டிஃபர்மேஷன் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்சிருப்போம் கரெக்டாக. ஈல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் ஈல்டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்லாம் படிச்சிருக்கல. ஸோ தட்ஸ் பிகம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வச்சு வரும். சரி, அங்கே வந்து மெட்டீரியல் வச்சு படிக்க மாட்டோம். என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், அலுமினியம், ஜிங்க்கு அப்படிலாம் இருக்குல்ல, அது மெட்டீரியல் கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதை வந்து நீ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிப்ப. ஸோ ஹியர் ஆல் தி பாடிஸ் ஆர் கன்சிடர் அஸ் அ ரிஜிட் பாடி, வெரி நெக்லிஜிபிள் டிஃபர்மேஷன். சரியா? ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ரிஜிட் பாடி. ஓகே. சரியா? இதே இன் கேஸ் ஆஃப் ரிஜிட் பாடி இல்லைன்னா அதாவது ஸ்டடி ஆஃப் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அவ்வளோதான். சரியா? சரி ஓகே. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ டைம் லைன் we are going to follow. சரி, அந்த டைம் லைன் தான் நம்ம வந்து ஒன்று வரிசையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிக்ஸ். ஆக்சுவலி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் ரெஸ்ட், சரியா, அண்ட் டைனாமிக்ஸ் மோஷன். சரி, ஆல் கைனட்டிக்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். சரியா? ரெண்டு ஒன்று தான். சரி ஓகே. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் இஸ் ரெஸ்ட் அண்ட் டைனாமிக்ஸ் மோஷன். ஓகேவா? அது டூ டைப்ஸ் ஆஃப் பிரிச்சாச்சு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை. ஸோ இன் ஸ்டாட்டிக்ஸ் these are the topics we have to cover for solving problems in case of gate or IES. சரியா? ஃபஸ்ட்டு யூக்லிபிரியம், பிளேன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு மோஷனில் ட்ரான்ஸ்லேஷன், ஃப்ரிக்ஷன், சர்க்குலர் ரொட்டேஷன், கர்வ் லினியர் மோஷன், ஜென்ரல் மோஷன் அண்ட் ஒர்க் எனர்ஜி தியரம். அவ்வளோதான். இதுதான் மொத்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டாபிக். சரியா? ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் we are going to only see about this equilibrium topic. ஓகே. சரியா? இந்த யூக்லிபிரியம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரியா? யூக்லிபிரியம். ஓகே, ஃபைன். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தி கிளாஸ் first you have to know what's meant by force, ரைட்? ஸோ நான் ரொம்ப பேசிக்கலாக சொல்ல மாட்டேன். சரியா? ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? இல்லை எழுதியிருக்கேன் பாரு. இட் இஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் ஒன் பாடி அண்ட் அனதர் பாடி. ஒரு பாடி இருக்குது, அதுக்கு இன்னொரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து ஃபோர்ஸ், ஒரு இதுதான் வந்து எனர்ஜி தான் வந்து ஃபோர்ஸ், ஆக்ஷன். சரியா? ஸோ ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ டிஃபைன் பண்ணுறதுக்கு 3 இது வேணும். சரியா? ஒன்று வந்து என்னது, எவ்வளோ குவான்டிட்டி, சரியா, மேக்னிடியூட், கரெக்டாக எவ்வளோ அளவுக்கு, எவ்வளோ மேக்னிடியூட் இருக்குது. அண்ட் தென் டைரக்ஷன், மேலேயா கீழேயா சைட்லையா எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு. அண்ட் தென் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், சென்டர்லையா கார்னர்லையா. சரியா? இந்த 3 வச்சு யூ கேன் ஏபிள் டு டிஃபைன் அ ஃபோர்ஸ். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேவா? So force can be defined by using 3 things: magnitude, direction, point of application. சரியா? ஸோ இதான் வந்து ஒரு ஃபோர்ஸ். சரியா? ஆனால் there are different types of force. பார்க்க போகிறோம். next thing we are going to see about is types of force. types of forces. So I am saying in case of engineering mechanics உனக்கு என்ன type of forces before going solving problem சால்வ் பண்ணுற முன்னாடி என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியணும். அதுக்கு தான். சரியா? ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் கிராவிட்டி ஃபோர்ஸ். கிராவிட்டி தெரியும் கரெக்டாக? ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோயேன், வெயிட் வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் வச்சு இந்த கிராவிட்டி எம்ஜின்னு போடுவோம். ஏன் இருக்கா? இல்லை நீங்கள் ஓல்டர் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிசி ஈக்குவல் டு என்ன போடுவேன், கேபிட்டல் ஜி மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஸ்கொயர் போட்டோன்னா சென்ட்ரல் கிராவிட்டி கிடைக்கும், கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் பாடி. சரி, இதுதான் ஆக்ஸலரேஷன் டு கிராவிட்டி. இந்த ஜி வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எர்த்து, இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் போட்டோன்னா கிராவிட்டி கிடைக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட், கரெக்டாக? இந்த எம்ங்கிறது இந்த பாடியோட வெயிட்டு, கரெக்டாக? இந்த பாடியோட வெயிட் வித் ரெஸ்பெக்ட் டு இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். டியூ டு கான்டாக்டில் வர்றதுனால அது என்ன சொல்கிறோம், கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் கம்ஸ் தி நார்மல் ஒன். நார்மல் ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்க கரெக்டாக? நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் இன்னொன்று என்ன சொல்லலாம், இன்னொரு கான்டாக்டில் வர்றது என்னது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? நார்மல் ஃபோர்ஸ் கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா யூ ஹேவிங் ஒன் பாடி ஹியர். ஓகேவா? ஸோ ரெஸ்ட்டில் இருக்குது, இங்கே ஒரு சர்ஃபேஸில் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ டியூ டு கிராவிட்டி எம்ஜி இருக்கும், கரெக்டாக? எம்ஜி இருக்கும். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் மூவிங் ஆன் திஸ் டைரக்ஷன். இங்கே மோஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோ, கரெக்டாக? ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷன் எப்போவுமே வந்து மோஷனை தடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும் ஒன்று. அப்புறம் அந்த வெயிட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து என்னது, நார்மல் ஃபோர்ஸ். இதே ஒரே லைனில்.
சரியா. இதுதான் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரியா. நெக்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் பார்க்கலாம், இரு வரேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்னன்னா டென்ஷன். டென்ஷன் ஒரு கண்டக்ட் ஃபோர்ஸ் தானே. டென்ஷன் சரியா. எப்படி சொல்லலாம், இங்கே ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்குது. இங்கே வந்து ஒரு வெயிட் இருக்குது கரெக்டாக. இது கீழே இருக்குது எம்ஜி. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் மேலே இருக்கும் டென்ஷன். ஸோ இதில் இப்படி இருக்கும் டி கரெக்டாக. ஸோ டென்ஷன் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்லி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். சரியா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்னது, ஸ்ப்ரிங், அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ஸ்ப்ரிங் இருக்கா, அந்த ஸ்ப்ரிங்கில் அமுக்கும்போது என்ன வரும் ஆக்சுவலாக, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் கிவன் பை என்னது, இது அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்டூ சேஞ்ச் இன் ஸ்ப்ரிங்கோட சேஞ்ச் இன் லென்த். ஓகேவா. ஸோ இனிஷியலாக ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபைனலி இது ஏதோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் ஸ்லைட் சேஞ்ச் இருக்குதுல்ல, x2 வச்சுக்கோ. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸாக வந்து எனக்கு சேஞ்ச் இன் லென்த்து. சரியா. ஸோ இதோட இன்டூ தட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். சரியா, அது ஒரு கான்ஸ்டன்ட். சரியா. கேங்கிறது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அதை போட்டோன்னா யூ கேன் ஏபிள் டு அப்டைன் தி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் இருக்குது, லெட்ஸ் see, let's recap திங். கிராவிட்டி ஃபோர்ஸ் பார்த்தோம், கான்டாக்ட் ஃபோர்ஸில் நார்மல் ஃப்ரிக்ஷன் இருக்குது, அண்ட் தென் டென்ஷன் இருக்குது, அண்ட் தென் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு திங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியணும்னா வந்து 2 லாஸ் தெரியணும். சரியா. ஒன் இஸ் ட்ரையாங்குலர் லா. ட்ரையாங்குலர் லா அது ஏன் இருக்குதா, ட்ரையாங்கிள் லா. யா, என்ன லா இது. இப்போ லெட்டஸ் இன்னும் கன்சிடர் ஏ ஃபோர்ஸ். சரியா. அந்த சைடு ஃபோர்ஸ் இருக்குது, லெட்ஸ் சே ஏ வெக்டார். சரி, வெக்டார் வந்து என்னது, போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கும். ஸோ அதனால ஏ வெக்டார் போட்டிருக்கேன். சரியா. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, பி வெக்டார்ன்ட்டு. சரியா. ஸோ ட்ரையாங்கிள் அப்படி 2 ஃபோர்ஸ் இருந்ததுன்னா 2 ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் தி அட்ஜசன்ட் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா இந்த க்ளோசிங் சைடு இருக்குல்ல, க்ளோசிங் சைட் டேக்கன் இன் அந்த க்ளோசிங் சைட் டேக்கன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். சரியா. அதுதான் வந்து என்னது ரிசல்டன்ட்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அக்கார்டிங் டு ட்ரையாங்குலர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த ரெண்டோட சமேஷன், அவ்வளோதான். சரியா. இதுதான் ட்ரையாங்கிள் லா. ஓகேவா. அண்ட் தென் பேரலோகிராம் லா. பேரலோகிராம் லா என்னது, அதே தான். ஆனால் இது அட்ஜசன்ட் சைடு, இந்த பேரலோகிராமோட அட்ஜசன்ட் சைடு. ஒரு ஏ இங்கே இருக்கும், ஒரு பி வெக்டார் இங்கே இருக்கும். சரியா. 2 ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஸோ இதோட டயகனல் இருக்குல்ல, இந்த இது அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோ, பேரலோகிராம் மாதிரி இருக்கா. ஸோ இதோட டயகனல் தான் வந்து என்னது ரிசல்டன்ட். ஓகேவா. இதோட ஆங்கிள் டீட்டான்னு கன்சிடர் பண்ணிட்டோன்னா, ஸோ இந்த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி ரிசல்டன்ட் இன் கேஸ் ஆஃப் பேரலோகிராம் லா எப்படி பண்ணி முடிப்பேன், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ. ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ் இதில் வர்றது வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு பேசிக் திங். சரியா. ஓகே ஃபைன். ஓகே, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்லாம். நியூட்டன் ஃபஸ்ட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டாக, வெரி ஈஸியில் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லிடுவீங்க கரெக்டாக. ஸோ அது எப்படி வந்ததுன்னு தெரியணும்ல. ஸோ ஃபார் அ பார்ட்டிக்கல்னு பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. சரியா. ஸ்பேஸில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஃபார் அ பார்ட்டிக்கல். சரியா. சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அண்ட் தென் என்னது, இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் இருக்குல்ல, ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வந்து என்னது, தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆக்சுவலி. சரியா. யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்கும். சரியா. ஸோ இன் கேஸ் ஆஃப் இது நான் எதுக்கு எழுதுறேன்னா, இன்னும் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி வந்துங்கிறதுக்கு சொல்கிறதுக்காண்டி இதில் போட்டிருக்கேன். சரியா. ஸோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. சரியா. அந்த கண்டிஷனில் தான் என்னது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, ஆல் தி டைரக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 போடுவேன். ஸோ எல்லா ஆக்சலரேஷனும் 0 வந்தால் தான் ரெஸ்ட் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்னது ரெஸ்ட் கண்டிஷன். சரியா. ஸோ ஃபார் அ ரிஜிட் பாடி, இப்போ பார்ட்டிகல் போட்டையா, ஃபார் அ ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோ, ரிஜிட் பாடி அதுதான் நமக்கு தேவை. ரிஜிட் பாடி தான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். சரியா. ரிஜிட் பாடியில் நீ வந்து சமேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது என்ன ஆகும், ஆக்சலரேஷன் டியூ டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். ஆனால் அட் வேர், அட் சென்டர் ஆஃப் மாஸ். சரியா. இப்போ பாரு, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சர்க்கிளோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 0 போடும்போது சர்க்கிளோட சென்டர் வந்து எடுக்கும் 0வாக தான் இருக்கும். சென்டர் ஆஃப் ஆக்சலரேஷன் டேக்கன் இன் சென்டர் ஆஃப் மாஸ், சிஎம்ங்கிற சென்டர் ஆஃப் மாஸ், அது வந்து 0. சரியா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபார் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லணும்னா, லெட் அஸ் கன்சிடர் திஸ் திங். ஓகேவா. இப்படி ஒன்று இருக்குது, இங்கே ஒரு சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. சஸ்பெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ உனக்கு தெரியும் கிராவிட்டி ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம், எம்ஜி கீழே இருக்கும். சரியா. அண்ட் தென் டென்ஷன் மேலே பக்கம் இருக்குது.
ஓகேவா, முடிஞ்சு போச்சா. ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. ஸோ என்ன ஃபோர்ஸ் தான் இருக்குது, ஒன்லி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஹாரிசான்டல் ஃபோர்ஸ். கரெக்டாக. ஸோ ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று அதான் ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கணும். டவுன்வோர்டு வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டேன்னா அப்வோர்டு வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கணும். ஸோ நான் அப்வோர்ட் பாசிட்டிவ் வச்சுக்கிறேன். சரியா. ஸோ T மைனஸ் mg ஈக்குவல் டு 0. கரெக்டாக. ஓகே. ஸோ T ஈக்குவல் டு என்னது, m இன்டூ g. இதான் வந்து F இஸ் ஈக்குவல் டு ma. கரெக்டாக. இதான் நியூட்டன்ஸ் லா. சரியா. ஒரு பாடி இருக்குது, நீ ஃபோர்ஸ் கொடுக்குற. ஸோ மூமெண்ட் இன்டூ ஆக்ஸலரேஷன், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. புரியுதா. ஸோ இன் கேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சரியா. ஆக்ஸலரேஷன் உனக்கு தெரியாது என்னன்னா, ஆக்ஸலரேஷன் அட் தி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. அதான் உனக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் நியூட்டன்ஸ் தேர்லா. நியூட்டன்ஸ் தேர்லா தெரியும் கரெக்டாக. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் திஸ் திங். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction which acts on two different bodies which are collinear in action and same in nature. collinearனா தெரியுதுல, சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஃபோர்ஸும் கொலினியர்னு அர்த்தம். சரியா. ஒரே லைனில் இருக்கும். ஓகேவா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பாடி இருக்குது. சரியா. ஒரு பாடி சும்மா ரெஸ்ட்டில் இப்படி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. சரியா. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன இருக்கும், mg இருக்கும். சரியா. அதுக்கப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் அதையும் பார்த்தோம்ல, கான்டாக்ட் டியூ டு கான்டாக்டில் நார்மல் ஃபோர்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஓகேவா. நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து என்னது, ஆக்ஷன். ஸோ இதோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும், இந்த நார்த் இது இருக்குல்ல, நார்த்துங்க மாதிரி நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் அதே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இங்கே இருக்கும். இதான் வந்து என்னது, ரியாக்ஷன் இதோடது. சரியா. ஸோ அப்புறம் இந்த mg வெயிட்டோட இது எங்கே இருக்கும், வெயிட்டோடது அப்படியே பார்த்தோன்னா எர்த்து, சென்டர் ஆஃப் தி எர்த்துலேருந்து இருக்கும் mg. சரியா. mg ஆஃப் எர்த். இது வந்து ரியாக்ஷன். இப்போ பார்த்தோன்னா எல்லாமே கேன்சல் ஆகி ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படியே இருக்குது. புரியுதா. இதுதான் ஆக்சுவல் திங் ஃபார் தேர்ட் லா. ஓகே. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்புறம் அது எல்லாமே கொலினியராக இருக்குது. இங்கே பாரு, எல்லா ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா கொலினியராக இருக்குது. சரியா. mgயும் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஆகிறதுல எண் வந்துருக்கு. சரியா. கான்டாக்ட் ஆகிறதுனால அந்த எண் வந்திருக்கு. அப்புறம் அந்த வெயிட்னால mg வந்திருக்கு. சரி, ரெண்டுமே ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் எங்கே இருக்குது, அந்த எர்த்தில் இருக்கு. சரியா. இந்த ஆக்ஷன் எண்ணுக்கு ரியாக்ஷன் இப்படி இருக்கும், இந்த mgக்கு ஆப்போசிட்ல மேலே இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஒன்று கீழே இருக்கு, ஒன்று மேலே இருக்கா. ஸோ எவ்ரி திங் இஸ் கெட் கேன்சல், ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஓகேவா. இதான் நியூட்டன்ஸ் தேர்லா. ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஆல் தி இன்ஜினியரிங் சம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்னதுன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட். என்னன்னா சார் இட்ஸ் ஜஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ், தட்ஸ் ஆல். ஓகேவா. சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்காக ஆக்ட் ஆகிற எல்லா இதுவுமே ஃபோர்ஸை மட்டும் வரைகிறது தான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா. சரி, ஓகே. ஈக்குலிபிரியம் நீ வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்னா அதை வந்து ரெண்டு ஸ்டேட்டாக நீ சொல்லலாம். ஒன்று வந்து என்ன சொல்லலாம்னா ரெஸ்ட் கண்டிஷன்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ரெஸ்ட்டில் இருந்தாலும் அது ஈக்குலிபிரியம் தான். போன எக்ஸாம்பிள் பார்த்தலாம், ஒரு போர்டு மேலே இருந்ததுல, அது வந்து ரெஸ்ட். சரியா. அதே நேரத்தில் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும் அது வந்து ஈக்குலிபிரியம் தான். யூனிஃபார்ம் லீனியர் மோஷன், லீனியர் வெலாசிட்டி. ஓகேவா. யூனிஃபார்ம் லீனியர் வெலாசிட்டியில் இருந்தாலும் அது வந்து என்னது, ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தான். சரியா. ஸோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் என்னலாம், ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா. லெட்ஸ் சே x axis is 0 and y axis is 0 and z axis is 0. Summation of all the forces equal to 0. ஓகேவா. and then movement also 0. மூமெண்ட்னா தெரியுதுல. சரியா. மூமெண்ட் அபவுட் a point or line space, அது equal to 0. ஓகேவா. மூமெண்ட்னா என்னன்னா ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அது எப்படி சொல்றதுன்னா அங்கே பாரு, வெயிட் பண்ணி சொல்கிறேன். லெட்ஸ் டேக் அண்ட் பாயிண்ட். ஓகே. ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. பாயிண்ட்லேருந்து இப்படி ஒன்று இருக்குது. சரியா. இப்படி ஒரு இது இருக்குது, இப்படி ஒரு இடம் இருக்குது. சரியா. ஸோ இங்கே வந்து நீ இந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற. ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா அந்த பாயிண்ட் வந்து ஹிஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா. ஹிஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன், ஹிஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா. ஹிஞ்ச் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு வந்து ஓகே புரியுதுல. அது ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் வந்து இருக்காது, எது ஃபோர்ஸ் இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும். சரியா. சரி விட்டுரு. சரி, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் இன்டூ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆர் இதுதான் வந்து ஒரு மூமெண்ட். சரியா. இந்த மூமெண்ட்டும் 0 வந்தால் தான் அது வந்து ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். அது இருந்ததுன்னா அது மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா. ஸோ அதனால தான் இந்த மூமெண்ட் எல்லாமே 0. ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஸ்னால மொமெண்டம் காஸ் பண்ண முடியும்.
சரியா? ஒரு லேப்டாப் இதை திறக்கிறோம்னு வச்சுக்கோ, லிட்டை திறக்கிற, ஆமா அதுவும் ஃபோர்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்குற, கரெக்டாக? அப்போ அதுவுமே மூமெண்ட் தான், அதுவும் மூமெண்ட் தான். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது மூமெண்ட் தான், சரியா? அதுதான் மேட்ரு, சரியா? ஓகே சரி, ஓகே. யூக்லிபிரியம் கண்டிஷன்னா இது எல்லாமே 0 இருக்கணும், ஓகே ஓகேவா? மூமெண்ட்டுங்கிறது போக தெரிஞ்சிடலாம். சரி, ஓகே. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் ஹியர், ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் தி வெயிட், சரி, அது என்ன கொடுத்துருக்காங்க பாரு. யூனிஃபார்ம் வெலாசிட்டி யூனிஃபார்ம் லேடர் ஆஃப் வெயிட் W. சரி, ஓகே. இதான் வந்து லேடர், சரியா? அந்த நடுவில் இருக்குல்ல, இதான் வந்து லேடர், சரியா? இந்த லேடரோட வெயிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, W கொடுத்துருக்காங்க, சரியா? லென்த் வந்து என்ன கொடுத்துருக்கு, Lன்னு கொடுத்துருக்கு, சரி. ஹெல்ட் இன் யூக்லிபிரியம் பை அப்ளைங் ஃபோர்ஸ் P. இந்த P அப்ளை பண்ணால் தான் அது யூக்லிபிரியம், இல்லைன்னா அது யூக்லிபிரியம் இல்லை, சரியா? என்ன கேட்டிருக்கு, P இன் டேர்ம்ஸ் ஆஃப் W கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணும்னா வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் யூ ஹேவ் டு ட்ரா இட், ஓகே ஓகேவா? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஐம் ஜஸ்ட் இன்னும் லேடர் வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன், சரியா? ஸோ லேடர் வந்து இந்த இடத்துல ரெஸ்ட் ஆயிருக்கு, கரெக்டாக? அதே மாதிரி இந்த இடத்துல ரெஸ்ட் ஆயிருக்கு, கரெக்டாக? ஸோ ரெஸ்ட் ஆச்சுன்னா யூ ஹேவிங் வாட், நார்மல் ஃபோர்ஸ். அது ஏல இருக்கிறதுனால NA போட்டுக்கிறேன், ஓகே, சரியா? அதே மாதிரி இங்கே பியில் ரெஸ்ட் ஆயிருக்கா, ஸோ நார்மல் ஃபோர்ஸ் NB, ஓகேவா? முடிஞ்சிச்சா? யாருக்குன்னா P அப்ளை பண்ணுறியா? இந்த P அப்ளை பண்ணுறல அந்த இடத்துல, ஸோ P போட்டுட்டேன், ஓகே, சரியா? அப்புறம் வெயிட் எங்கே இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ சென்டர் வந்து இங்கே இருக்கும், கரெக்டாக? இது வந்து என்ன, வெயிட் வந்து ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த இதுலேருந்து இந்த லென்த் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும், L/2, கரெக்டாக? ஏன்னா கரெக்டாக மிடில் தான் வந்து வெயிட் வந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், சரியா? லெட் மீ கன்சிடர் திஸ் திங், சரியா? புரியுதா? ஓகே. லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஆங்கிள் அஸ் θ ஹியர், ஓகே, ஓகேவா? θன்னு போட்டோன்னா இந்த சைடு என்னன்னு போடலாம், L cos θ போடலாமா? ஏன்னா இது ஃபுல்லாக L, தெரியுதா? இது ஃபுல்லாக L. cos θ ஈக்குவல் டு என்னது, adjacent side by hypotenuse, சரியா? இது வெரி பேசிக்ஸ், ஓகே. cos θ ஈக்குவல் டு என்னது, adjacent side வந்து என்ன, லெட்ஸ் சே இது ஒரு லென்த்து, சரியா? என்ன போடலாம், இது A, இது B, இது வந்து C வச்சுக்கலாம், AC by AB, கரெக்டா? ஸோ AC தெரியும், AC வந்து தான் உனக்கு வேணும், சரியா? AC ஈக்குவல் டு என்னது, AB இன்டூ cos θ, AB வந்து L, அதுதான் அங்கே போட்டிருக்கேன், சரியா? சிமிலர்லி இந்த ஆங்கிள் θனா இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், அதுவும் θ தான், சரியா? ஏன்னா இதுவும் வெர்டிக்கலாக இருக்குது, இதுவும் வெர்டிக்கல் தான், அதனால தான், சரியா? ஸோ இதோட இந்த டைரக்ஷனில் இங்கே வந்து பார்க்கும்போது என்னது, L/2 sin θ, இது L/2 cos θ, இது L/2 sin θ, ஓகேவா? ஓகே, ஃபைன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம செஞ்சிடலாம், சரியா? சமேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. லெட்ஸ் டேக் x axis 0, x is ஹாரிசாண்டல், ஓகேவா? ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் ஃபுல்லாக 0 போடுகிறேன். ஹாரிசாண்டல் என்ன இருக்குது, P இருக்கா, அதை பாசிட்டிவ், இந்த சைடு வர்றது பாசிட்டிவ்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்குது மைனஸ் போட்டுக்கணும், ஓகே, சரியா? மைனஸ் NA, கரெக்டாக? இது ரெண்டு தான் ஹாரிசாண்டல், இது தான் ஹாரிசாண்டல், ஈக்குவல் டு 0. ஸோ P ஈக்குவல் டு என்னது, P ஈக்குவல் டு NA, முடிஞ்சு வச்சா? அதே மாதிரி சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் y axis ஈக்குவல் டு 0, NB ஈக்குவல் டு W, ஓகே, ஃபைன், சரியா? இப்போ அடுத்தல மூணாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன இருக்குது, மூமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட், சரியா? லெட்டஸ் இங்கே 0 போடுறேன், சரியா? உனக்கு தேவை என்ன தேவை, P தான் தேவை, ஆமாம், கரெக்டாக? ஸோ அதனால நான் இங்கே போடுறேன். மூமெண்ட் அந்த பாயிண்ட்ல எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, அந்த P எல்லாம் நீ கன்சிடர் பண்ண வேண்டாம், அதனால தான் B போட்டிருக்கேன், சரியா? ஈக்குவல் டு 0 போட்டோன்னு வச்சுக்கோ, இந்த P ஃபோர்ஸுக்குனால மூமெண்ட் வந்து கிடையாது, ஏன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது, ஓகே, ஓகேவா? அதனால ஒரே பாயிண்ட்ல இருக்கிறதுனால அது கிடையாது. ஸோ NA இருக்கா, ஸோ NA இன்டூ அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, L cos θ. இப்போ புரியுதா, இதுக்கு போட்டன்ட்டு cos θ, ஓகே. அது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கு தெரியுதா, இப்படி இருக்கு, இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஸோ வந்து என்ன ரொட்டேஷன் இது, ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் ரொட்டேஷன், கரெக்டா? ஸோ கிளாக்வைஸ் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டி கிளாக்வைஸ் நெகட்டிவ் எடுக்கணும், அவ்வளோதான், சரியா? ஸோ இதை பாசிட்டிவ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் அடுத்தல என்னது, W வந்து என்னது, ஆன்டி கிளாக்வைஸில் போதா, W இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, L/2 sin θ ஈக்குவல் டு 0, ஓகே, ஓகேவா? ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணோன்னா NA வில் பி W L/2 sin θ டிவைடட் பை L என்ன வரும், cos θ வரும். ஸோ L கெட் கேன்சல், ஓகே. NAங்கிறது தான் என்னது, P, இந்த போட்டிருக்கியா, NA தான் P. ஸோ P ஈக்குவல் டு W/2 sin by cos is tan θ, ஓகேவா? இதுதான் வந்து என்னது ஆன்சர், ஓகேவா? ஃபைண்ட் P in terms of W, P in terms of W, குட்,
ஓகேவா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆங்கிள் இந்த பி மாறும், வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் ஆஃப் தி லேடரும் இந்த பி மாறும். ஓகே ஓகே புரியுதா. இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக அந்த வெயிட்டும் அப்புறம் அந்த ஆங்கிளுக்கும் கோரிலேட் இந்த ரிலேஷன் கன்சிடராக இருந்தால் தான் வந்து இந்த இது வந்து ஸ்டேபிளாக நிற்கும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஓகே புரியுதா. அவ்வளோதான், அதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகேவா. ஓகே லெட்ஸ் டூ திஸ் சம் ஹியர். ஓகேவா. யூனிஃபார்ம் ராட் ஏபி. சரியா. ஏபிங்கிறது ஒரு ராட், ஏபிங்கிறது என்னது ராடுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா. அப்புறம் வெயிட் டபிள்யூ, இதோட வெயிட் டபிள்யூவான். சரியா. இஸ் மூவபிள் இன் அ வெர்டிக்கல் பிளேன் அபவுட் தி ஹிஞ்ச் ஏ. இதான் ஹிஞ்ச் ஜாயிண்ட். சரியா. இதை பொறுத்து வெர்டிக்கலாக மூவ் ஆகும். சரி. எப்படி மூவ் ஆகுது? ஓகே. அதாவது இப்படி 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 மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரியா. இப்படி மூவ் ஆகும். சரியா. அப்போ நீ இந்த பிங்கிறது என்னது? பிங்கிறது ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் நம்பர் அண்ட் சஸ்பெண்ட் பை யூக்லிபிரியம் பை த வெயிட் ஆஃப் பி. ஓகே. அட்டாச்டு டு ஸ்ட்ரிங் பிசி. இந்த பத்தியா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், இது வந்து ராடுகள்ல ஸ்ட்ரிங் வயர். ஓகே. சரியா. இந்த வயர்ல அட்டாச் ஆயிருக்கு. பாசிங் ஓவர் ஸ்மூத் சர்ஃபேஸ் சி ஆஸ் ஷோன். ஓகேவா. ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் எடுத்துருக்காங்கன்னா ஃப்ரிக்ஷனாக எடுக்க வேண்டாங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் இருந்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம். உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக? என்ன கண்டுபிடிக்கணும்? ஒன்ஸ் அகைன் பி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஓகேவா. ஸோ லெட்ஸ் நோ ஏபி தான் ராட். சரியா. ஏபி தான் ராட். ஓகேவா. ஸோ இது வந்து பி வந்து ஸ்ட்ரிங்கா? பி வந்து ஸ்ட்ரிங்கா? பி வந்து ஸ்ட்ரிங். சரிடா. அப்போ இதில் என்ன ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும்? டென்ஷன் ஃபோர்ஸ். சரியா. இது இங்கே போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே டி வரும். ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே டீன்னு இருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ இது வந்து டென்ஷன் டி, ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிட்டு ஏபிக்கு. சரியா. ஸோ ஒன்ஸ் அகைன் ஏபி வந்து என்னது? ஹிஞ்சில் இருக்கா? ஹிஞ்சில் இருந்துன்னா யூ ஆர் ஹேவிங் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல். எந்த சைடுனாலும் எடுத்துக்கலாம். ஆன்சர் நெகட்டிவ் வந்ததுன்னா மாற்றிக்கிற வேண்டியதான் சைடை. சரியா. ஹிஞ்சில் இருக்குது. அண்ட் தென் லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஆங்கிள் அஸ் தீட்டா ஹியர். ஓகேவா. அந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோ. இருங்க, அந்த ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசாக போகிறேன். ஓகேவா. இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறேன். இது ஏ, இது பி, இது வந்து சி, இங்கே பி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா வச்சுக்கிறேன். இந்த ஆங்கிள் தீட்டா வச்சா இந்த ஆங்கிள் என்னது? இதுவும் தீட்டா தான். கரெக்டாக. ஏன் தீட்டான்னு போட்டேன்? அங்கே பாரு, ஃபிகர் ஏசி இஸ் வெர்டிகல். ஏசி வந்து வெர்டிகலா? இஃப் ஏபி அண்ட் ஏசி வந்து ஈக்குவல் லென்த்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ட்ரையாங்கிளில் பொறுத்தளவில். ஓகே. சரியா. ஈக்குவல் லென்த்தாக தானே இருக்குது. ஸோ ரெண்டு ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா. ஸோ இது ரெண்டும் இதுவும் டீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? டோட்டல் 180 minus 2 theta. அவ்வளோதான். ஓகேவா. 180 minus 2 theta. சரியா. ஸோ உனக்கு என்ன ஆக்சுவலாக வேணுங்கிறது என்னது வேணும்? இந்த ஆங்கிள் தான் வேணும். கரெக்டாக. இந்த ஆங்கிள் தான் வேணும். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதான் இந்த ஆங்கிள் தானே அது. இது டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 90யா? இது எவ்வளோ? 90 டிகிரியா? ஸோ 90 minus 180 minus 2 theta. அதுதான் வந்து இந்த ஆங்கிள். கரெக்டாக இந்த ஆங்கிள். ஓகே. ஸோ மைனஸ் போடும்போது என்ன வரும்? 2 theta minus 90 வரும். ஓகே. சரியா. அதான் இந்த ஆங்கிள். சரியா. ஒன்ஸ் அகைன் இதில் ஒரு ஃபோர்ஸ் டபிள்யூ இருக்குது. டபிள்யூ ஃபோர்ஸ் கீழே வருது. சரியா. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே செஞ்சிடலாம். மூமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0 போட்டுன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? மூமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டும் வராது, விட்டுடலாம். சரியா. விட்டுடலாம். ஓகேவா. அப்புறம் மீதி இருக்கிறது என்னது? இந்த டி. கரெக்டாக. டென்ஷன். ஓகேவா. ஓகே. கரெக்டு தான். டபிள்யூ போடலாம் போல. சரியா. ஸோ டபிள்யூ வந்து என்னது? எப்படி இருந்ததுன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பாஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. டபிள்யூ இன்டூ இந்த லென்த். கரெக்டாக. இதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? L/2. L/2. கரெக்ட். இது வந்து என்னது? Lன்னு போட்டால் அப்போ இது வந்து என்னது? L/2. சரியா. L/2 cos 2 theta minus 90. சரியா. இதோட ஆங்கிள் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம். ஓகேவா. ஸோ L/2 cos 2 theta minus 90.
ஓகேவா? ஓகே. அப்புறம் என்னது, அப்புறம் டி இருக்குதா? ஆமா. ஸோ மைனஸ் டி இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது ஃபுல்லா ஆமா. எவ்வளோ? L sin theta. L sin theta அவ்வளோதான். சரியா? L இன்டூ sin theta ஈக்குவல் டு 0. இதை சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் வில் பி P இஸ் ஈக்குவல் டு W cos theta. சிம்பிளிஃபை பண்ணுங்க, பண்ணால் வரும். ஓகேவா? ஓகே. பண்ணால் வரும். இந்த P எப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா T ஈக்குவல் டு W cos thetaன்னு வரும். ஓகேவா? T தான் வந்து என்னது, டென்ஷன் தான் P. இங்கே பாரு, Pல தான் இருக்குது. இந்த டென்ஷன் வந்து Pனால தான் டென்ஷன் உருவாச்சு. சரியா? அந்த டென்ஷன் T, அதில் ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்கே டென்ஷன் T. இந்த T தான் P. T அண்ட் P ஆர் ஈக்குவல். சரியா? ஸோ T ஈக்குவல் டு என்ன போடுவேன், W cos theta இதான் வரும். ஓகேவா? ஓகே ஃபைன்.